அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ணவே இல்லைங்க. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/6/2026ங்க. சரிங்களா? தினமலரில் உள்ள எடிஷன்ஸில் உள்ள 4/6/2026 வியாழக்கிழமைக்குள்ள எடிஷன். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் நம்ம சால்வ் பண்ணலைங்க. வாங்க. இடமிருந்து வலம்ங்க. முதல் கேள்வி கடவுள். கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 4 எழுத்து. நான் இறைவன் எழுதி பார்க்கேன், ரெண்டாவது தப்பு தான் மாற்றிக்கலாம். ஸோ இறைவன் அப்படின்னா கடவுள். ஓகேங்க, இது கரெக்டாக அப்படிங்கிறத ரெண்டாவது மேலேருந்து கீழே என்னென்னு வருதுன்னு பார்த்துக்குவோம். திட்டு அப்படின்னா ஒருத்தங்களை திட்டுறது சொல்லலாம். திட்டுனா மேட்டு பகுதிங்கிறதையும் சொல்லலாம். திட்டுங்கிறத வசைப்பாடுதல்னு சொல்கிறேன். ஒருத்தங்களை வைதது வசைப்பாடுதல் அப்படின்னு சொல்கிறேன். வசைப்பாடுதல்னால் அடுத்தவங்களை வைதது. சரிங்களா? திட்டுறது. சரிங்க, அப்போ இறைவன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கேன். 1 மேலேருந்து கீழே என்ன? வயிறுக்கு என்ன சொல்லலாம்? உதரம் சொல்லலாம். உதரம்னு சொல்லலாம். ஆனால் வந்துருக்கு. நான் இறைப்பை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்பை சாப்பாடு செரிமானம் செய்யக்கூடிய பை, இறைப்பை. ஓகேங்க, இறைப்பை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இதையும் கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 9 இடமிருந்து வலம் என்ன? விமான ஓட்டி பேச்சு வழக்கில். விமானத்தை ஓட்டுறவர் பேச்சு வழக்கில் என்னன்னு சொல்லுவீங்க? பைலட். கூட இருக்க துணை விமானியை கோ பைலட்டுன்னு சொல்லுவோம். இதான் பைலட். சரிங்க, இது சரியானு செக் பண்ணி பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே லேல ஆரம்பிக்குங்க. 100 1000 டேஷ் கோடி. 1 10 100 1000 லட்சம், அதுக்கப்புறம் கோடி. எத்தனை சைவம் இருக்குன்னு நம்ம 1 by 1 கவுண்ட் பண்ணி வருவோம்ல. ஸோ நம்மளுக்கு தேவையான பதில் லட்சம். சரிங்க, 15 இடமிருந்து வலம் என்ன? எதிர்பாராத விபத்தில் நிகழும் துரதிருஷ்டமான சம்பவம். எதிர்பாராத சம்பவத்தில் மோசமான சம்பவம் அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு அதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அசம்பாவிதம் கேட்டால் இருக்கும். அசம்பாவிதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது எதிர்பார்க்காம கொஞ்சம் மோசமான விபத்து அப்படின்னு சொல்கிறது. துயரமான சம்பவம் அப்படின்னு சொல்கிறது. அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வித் சேட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, வந்துக்குங்க. 11 மேலேருந்து கீழே என்ன? பிரமாதம். சொல் பிரமாதமாக பண்ணிட்டீங்கப்பா, அபாரமாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அபாரம். சரிங்க, 18 இடமிருந்து வலம் என்ன? சிறிதும் வெளிச்சம் இல்லாத இரவை டேஷ் மேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சமே இல்லாத இரவை கும்மி இருட்டு அப்படின்னு சொல்லலாம். கும்முன்னு இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது சரியானு செக் பண்ணி பார்ப்போம். 18 மேலேருந்து கீழே என்ன? காதலர் தினம் திரைப்பட கதாநாயகன் டேஷ் சிங். காதலர் திரைப்படம் சாங் ரொம்ப ஃபேமஸ்ஸு. குணால் சிங், ஐ திங்க். குணால் சிங். காதலர் தினம் 1999 வந்த படம். குணால் சிங். ஓகேங்க, 20 இடமிருந்து வலம் என்ன? இல்லை முடியுதுங்க. உறவுக்கு கை கொடுப்போம். உறவுக்கு கை கொடுப்போங்க. உரிமைக்கு என்ன பண்ணுவாங்களாம்? குரல் கொடுப்போம். இதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. எப்போன்னா பட்ஜெட்டு தாக்கல் பண்ணல, உறவுக்கு நாங்கள் கை கொடுப்போம், ஆனால் எங்கள் உரிமைக்காண்டி நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொன்னாங்க. இதே லைன்ஸ் டிவி சீரியலில் வைரமுத்து சார் எழுதுனதாக வந்துச்சு. கூல முடிஞ்சுக்குங்க. 17 மேலேருந்து கீழே என்ன? 3க்கும் 5க்கும் இடையே. 3க்கும் 5க்கும் இடையே என்ன வரும்? 4 தான் வரும். 3 4 5. ஸோ நம்மளுக்கு தேவையானது 4. இந்த சைடு உள்ள எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு.
சரிங்களா? 12 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து த இருக்கு. ஒரு ஆண்டுக்கு 12 டேஷ் உள்ளன. ஒரு ஆண்டுக்கு 12 மாதம் உள்ளனன்னு சொல்ல முடியாது, மாதங்கள். 12ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம்னா 12 மாதம், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்க. 19 இடமிருந்து வலம் என்ன? காவிரி நதியின் ஒரு கிளை. காவிரி நதியில் ஒரு கிளை. அதை வந்து வடக்கிளை தென்கிளைன்னு நம்ம பிரிக்கலாம். வடக்க போகக்கூடிய கிளையை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவோம். தென்கிளையை வந்து காவிரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காவிரியில் காவேரின்னு சொல்கிறாங்க. ஓகே. 19 இது சரியாக செக் பண்ணி பார்ப்போம். 19 மேலேருந்து கீழே என்ன? தா, எனக்கு தா, எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லலாம். கொடு. ஓகேங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? லாபத்துக்கு நேர் எது? லாபம். லாபம்னா ப்ராஃபிட். அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன? லாஸ். லாஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க? நஷ்டம். ஓகேங்க. 16 இடமிருந்து வலம் என்ன? கடற்கரையில் ஊர்ந்து செல்லும். கடற்கரையில் ஏதோ ஊர்ந்து போகுமாங்க, கடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் மேக் பண்ணுவது கடக ராசியாக இருப்பதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல கடகம் கடகம் தான் காமிக்காது. கடகம் பக்கத்தில் இருக்கக்கூடியது இது என்னதுங்க? நண்டு. ஸோ பதில் நண்டு. 14 மேலேருந்து கீழே என்ன? மகளிர் டேஷ் என்ற குறிப்பிட்டப்பட்டுள்ள பேருந்துகளில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. லேடிஸ் ஒன்லி அப்படிங்கிற பஸ்ஸில் வந்து ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அதை தமிழில் சொன்னோம்னா மகளிர் மட்டுமே செல்லக்கூடிய பேருந்துகளில் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. ஓகே. 13 இடமிருந்து வலம் மேலே முடியுதுங்க. இது டேஷ் ஆளு என்பது பாக்கியராஜ் நடித்த ஒரு திரைப்பட பெயர். இது நம்ம ஆளுங்க. இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் மூவி ஒன்று இருக்குது. ஐ திங்க் 1988 நான் சின்ன பையன் கீழே வந்த படம். இது நம்ம ஆளு. ஓகே. 6 மேலேருந்து கீழே என்ன? தூரிகை கொண்டு வரையப்படுவது. பெயிண்டிங் ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணுவீங்க, அதாவது ஓவியம் அறிவீங்க. தூரிகைனா ஓவியம் அறியக்கூடிய ப்ரஷ்ஷு. ஸோ பதில் என்ன? ஓவியம் அறிவாங்க. சரிங்க. ஓவை தான் எப்படியோ போட்டுட்டேன் அவசரப்பட்டு. சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய. ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் திறந்த வெள்ளம் போல் தடையச்சு பேசினார். ஒருத்தங்கிட்ட மைக்கை கொடுத்தோன்னே மடையில் தண்ணியை தந்தா செலப்புலன்னு எவ்வளோ வேகமாக ஆகும் பார்த்தீங்களா? அதேமாதிரி அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசினாதான். சரிங்களா? 6 இடமிருந்து வலம் என்ன? சிச்சாரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓடைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 8 இடமிருந்து வலம் என்ன? வீல முடிஞ்சிருக்கு. பள்ளிக்கூடம் கல்லூரி போன்றவற்றில் பயில்வது. பள்ளிக்கூடம் கல்லூரியிலலாம் போய் நம்ம என்ன படிப்போம்னா பாடம் படிப்போமுங்க. பாடம்னு இல்லைன்னா இங்கே வந்து வந்துக்கனால கல்வி கற்போம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன? பங்கஜம் என்பதற்குள் பாதிப்பு. இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா? 3 இடமிருந்து வலம். வேலை. வேலைனா பனின்னு சொல்லலாம். பனி அப்படின்னா வேலை. 2 சொல்லி நீயா ஆக்கிடாதீங்க, ஸ்னோ ஆயிடும், உருகக்கூடிய பனிக்கட்டி ஆயிடும். சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? பங்கஜம். இருக்குங்க. பங்கம் அப்படின்னா பாதிப்பு. பங்கம் வந்துச்சு அப்படின்னா. ஸோ இருக்குங்க. பதில் என்ன? பங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இங்கில் முடியுதுங்க. 5 வலமிருந்து இடமிருந்து வலம்.
5 இடமந்து வளம். களம் இழந்த சலங்கை. இந்த சலங்கையில் வேர்டில் களம் அப்படின்னா என்ன? கை. கையை கட் பண்ணியங்க, மீதி ஆன்சர். சரிங்களா? சலங் அப்படிங்கிறது தான் பதில். களம் இழந்த சலங்கை. இங்கு வந்து கண்டனால நான் சலங்கு எழுதுவேன். இது எப்படி சரியான்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து 5 மேலேருந்து கீழே. இப்போது என்னிடம் இப்போது டேஷ் காசு கிடையாது. ஆமாங்க, இப்போ யார்ட்டையுமே சல்லி காசு கிடையாதுங்க. சல்லி சல்லி காசு அப்படின்னு நீங்கள் நான் இப்போ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சல்லி காசு அப்படின்னா பழைய காலத்தில் இருந்த ரொம்ப மதிப்பு குறைஞ்ச செப்பு காயின், செப்பு நாணயம் அப்படின்னு சொல்லுவோம். செப்பு நாணயம் இதுக்கெல்லாம் வேல்யூ குறைஞ்ச காயின். நம்ம 50 பைசா 5 பைசாலாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி செப்பு காயினில் வந்து இதுக்கெல்லாம் மதிப்பு குறைஞ்ச காயின் தான் செப்பு காயின். அதை சல்லி காசுன்னு சொல்லுவோம். அந்த காசு தான் சல்லி காசுன்னு. அந்த சல்லி காசு கூட என்னட்ட கிடையாது அப்படின்னா இதுக்கெல்லாம் லோவாக உள்ள அமௌண்ட்டு கூட என்னட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சல்லிக்கட்டு அப்படின்னதுக்கு இந்த சேதம் போட்டாங்க. சல்லிக்கட்டு அப்படின்னா மாடு அடக்குறவங்களுக்கு இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பை போட்டு கொடுப்பாங்க. இதை இப்போ மாற்றி ஜல்லிக்கட்டாக ஆயிடுச்சு. 7 இடமிருந்து வளம். இதுதான் கடைசி கேள்விங்க. நடைபோட உதவுவது. நம்ம நடக்கிறதுக்கு எதுங்க உதவும்? நம்மளுடைய கால். சரிங்களா? இதுதான் இன்றைய பதில்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே குமுதம், ராணி எல்லா புக்குக்கும் உள்ள போட்டிக்குள்ளே எதாவது சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ பாருங்கள். நன்றிங்க. ஆன்மீகம் அறிவோமா? விதுவ சொன்னது நிஜமான வெற்றினே இல்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. தர்மத்தின் வழியிலே செல்வோம். இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிங்க. நன்றி.